இந்த வீடியோவில் கலிஃபோர்னியா சாண்டா கிளாரில் இருக்கிற வெஸ்ட்ஃபீல்ட் வேலி ஃபேர் மால் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மாலில் இருக்கிற டாப் பிராண்டட் ஷாப்ஸ், இங்கே கிடைக்கிற ஃபுட்ஸ் அண்ட் இங்கே என்ன என்டர்டைன்மெண்ட்லாம் இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம். மால் ஷாப்பிங்கில் மணி எப்படி சேவ் பண்ணலாம், ப்ரீ ஷாப்பிங் லிஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அண்ட் இந்த மாதிரி மால் ஷாப்பிங் வரும்போது நம்ம என்ன திங்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலாக இங்கே நாங்கள் என்னெல்லாம் ட்ரை பண்ணோம் அண்ட் என்னெல்லாம் வாங்கினோம், இந்த பர்ச்சேஸ் எதுக்காக, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Hi, this is Archana Lep and welcome to our channel Tattils. Today ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். டுடே நம்ம வந்திருக்கிற இந்த வெஸ்ட்ஃபீல்ட் வேலி ஃபேர் மால் நார்த்தன் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மால். யூஎஸில் இருக்கிற எல்லா மால்ஸும் கம்பேர் பண்ணும்போது இது 13th லார்ஜஸ்ட் மால். அண்ட் இது வந்து வெஸ்ட் சான் ஹோசேல இருக்குது அண்ட் இதோட ஸ்மால் போர்ஷன் வந்து சாண்டா கிளாராவில் இருக்குது. வீக்கெண்ட் ரொம்பவே க்ளவுடியாக இருந்தனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ஷாப்பிங் மால் தான் வருவாங்க. ஏன்னா வெளியே எங்கேயும் போக முடியாததுனால அதனால இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌட் அதிகமாகவே தான் இருக்குது. அண்ட் இங்கே பார்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் 2 hours வந்து 2 hours நம்ம கார் எடுத்துகிட்டோன்னா நம்ம பே பண்ண தேவையில்ல. அதுக்கு மேலே 1 hourக்கு $1 அது மாதிரி வந்து பே பண்ணணும். இந்த மாலில் மோர் தென் 200 ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ட்ரெஸ், ஆக்சசரிஸ், கேஜெட்ஸ் இந்த மாதிரி எதுனாலும் ஷாப் பண்ணலாம். அண்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அது போக நிறையவே என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. மால் ஷாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ஷாப்பிங் ப்ரிப்ரேஷன், ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். நமக்கு என்ன வாங்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே ஒரு கேப்சூல் வார்ட்ரோப் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பேசிக், இதெல்லாம் எனக்கு வேணும். ஸோ அது வந்து எனக்கு இன்றைக்கி நான் ஒரு பிளாக் ஷர்ட் வாங்கிட்டேன், ஸோ இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஷர்ட் தேவைப்படுது. இந்த மாதிரி எனக்கு அது தேவை, எது நமக்கு தேவையோ அதை எழுதி வச்சுட்டு அது வாங்கிக்கலாம். அண்ட் இந்த பட்ஜெட்குள்ளே நம்ம வாங்கணும், இல்லை நமக்கு ஃபேவரட்டான ஒரு பிராண்டட் ஷாப்பில் வந்து இது ஆஃபர் போட்டிருக்காங்க, ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதை நம்ம கடையில் போய் ட்ரை பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஷாப்பிங் வர்றது இன்னமும் நமக்கு சீக்கிரமாக வந்து ஓகே என்ன வேணும், எங்கே வாங்கலாம் அப்படின்னு ஒரு குயிக்காக நம்ம போய் வாங்குறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எல்லா ஷாப்ஸ்குள்ளேயும் போய் ஒரு விண்டோ ஷாப்பிங் மாதிரி என்ன இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ், எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு லுக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம வாங்குறது பெட்டர். ஏன்னா நம்ம ஒன்று வாங்கினதுக்கப்புறம் அடுத்து இன்னொரு ஷாப்பில் அதை விட நமக்கு பெட்டராக கொஞ்சம் சீப்பாக கூட கிடைக்கலாம். ஸோ இனிஷியலாக நாங்கள் எப்போவுமே வந்து கொஞ்சம் எல்லா ஷாப்பும் நல்லா சுற்றி பார்த்துட்டு எங்கே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாலில் நிறையவே பிராண்டட் ஷாப்ஸ் இருக்கிறனால நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டாப் பிராண்ட்ஸ் போகும்போது ப்ரைஸ் ஆல்சோ கொஞ்சம் எல்லாமே அதிகமாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கா, இல்லை என்ன டிசைன் இருக்குது, இப்போ எதுக்கு ஆஃபர் இருக்குது, இதெல்லாம் நம்ம முன்னாடி ஷாப்பிங் வரதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு வரலாம். யூஎஸில் இன்டோர் மால்க்கு ஈக்குவலாக அவுட்டோர் மால்ஸும் இருக்கும். ஸோ அது வந்து இந்த மாதிரி க்ளோஸ்டாக இல்லாமல் கொஞ்சம் ஓப்பன் ஏராக இருக்கும். அது போக ஃபேக்ட்ரி அவுட்லெட்ஸ் வந்து போய் பார்க்கலாம். அங்கே ரீட்டைல் ப்ரைஸை விட கொஞ்சம் நம்ம ஃபேக்ட்ரி ப்ரைஸ்க்கே வந்து கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும். இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா ஷாப்ஸுமே வந்து சம்மர் கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருக்காங்க. பட் இந்த டைமில் நம்ம வின்டர் அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரேட் கம்மியாகவே நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம இருக்கிற ஷாப் கேப். ஸோ இங்கே நான் எனக்கு ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்க ஒரு ப்ளூ ஷர்ட் அண்ட் ஒரு பிங்க் ட்ரெஸ் வந்து பார்த்துட்ருக்கேன். ஸோ இங்கே வந்து எல்லாமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க. எல்லா திங்ஸுமே வந்து 50% ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ வந்து இங்கே நம்ம கொஞ்சம் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து ஃபிட்டிங் ரூம்ஸ் எல்லாமே வந்து குழந்தைங்களோட வரவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராலரில் வருவாங்கன்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய ரூமே வந்து கொடுத்துருப்பாங்க. யூஸ்வலாக ட்ரெஸ் ஷாப்பிங் அப்போ நம்ம எல்லாமே ட்ரை பண்ணி வாங்குறது பெட்டர். ஏன்னா ஒவ்வொரு பிராண்டுக்கும் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஃபர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு பிராண்டில் நம்ம ஸ்மால் வாங்கிட்டு இருப்போம், பட் இன்னொரு பிராண்டில் எக்ஸ்ட்ரா ஸ்மால் கரெக்டாக இருக்கும், இல்லை மீடியம் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால அண்ட் இங்கே நிறைய ஷாப்ஸில் வந்து பெட்டிட் செக்ஷன் ஆல்சோ வச்சுருப்பாங்க கொஞ்சம் ஷார்ட்டான பீப்புள்ஸ்க்காக. ஃபைனலாக கேப்பில் எனக்கு ஒரே ஒரு ஸ்வெட் ஷர்ட் தான் வந்து ஃபிட் ஆச்சு. மற்ற எல்லாமே எக்ஸ்ட்ரா ஸ்மால் கூட வந்து ரொம்பவே பெருசாக லென்த்தியாக இருந்தது. ஸோ அதனால் நம்ம இந்த ஷாப்பில் நமக்கு ஃபிட் ஆகாத திங்ஸ்லாம் வேறு ஏதாவது ஷாப்ஸில் வந்து கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்காக மற்ற சில ஷாப்ஸ் வந்து பார்க்க போகிறோம்.
Zara ட்ரை பண்ணி முடிச்சுட்டு நம்ம மேசிஸ் வந்திருக்கோம். மேசிஸ் வந்து ஒரு ஒன் ஸ்டாப் ஷாப். இங்கே வந்து நம்ம ஜுவல்லரி, மேக்கப் ஐட்டம்ஸ், கிட்ஸ்க்கான ஐட்டம்ஸ், வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ் இது மாதிரி எல்லாமே கிடைக்கும் ஒரே ஷாப்பில். ஆல்ரெடி நம்ம மேசிஸ் பற்றி ஒரு வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணியிருக்கோம், மேசிஸ் ஷாப்பிங் மட்டும். ஸோ அந்த வீடியோ இதுவரை நீங்கள் பார்க்கலன்னா அது பாருங்கள். அண்ட் இந்த மேசிஸில் நம்ம வந்தது வந்து வியானுக்காக கொஞ்சம் வந்து ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வியானுக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு அந்த டாய்ஸ் வாங்கிட்டு தென் அகைன் நம்மளோட பேக் டு நமக்கான ஷாப்பிங் வந்து போக போகிறோம். வியான் ஆல்ரெடி பாதி டயர்ட் ஆகிட்டான். பட் இந்த ஷாப்பிங்க்கு வரும்போது கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராலர் எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவே யூஸ்ஃபுல். ஸோ அவன் தூக்கம் வந்தாலும் அதிலே தூங்கிக்குவான். நெக்ஸ்ட் ஸ்டாப் ஸ்வராவ்ஸ்கி வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஷாப்ஸ், ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஷாப். ஸோ இங்கே நான் யூஸ்வலாக நிறையவே கலெக்ட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த ரோடியம் கோட்டட் வச்சு அழகாக உள்ள ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப அதிகமாகவும் இருக்கும், அது கம்மியாக இருக்காது. அண்ட் இங்கே நம்ம யூஎஸ்லலாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஒயிட் கோல்ட்ஸ், சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக போடுறது தான் வந்து நல்லாயிருக்கும். அதனால எவ்ரி ஆனிவர்சரிக்கு வந்து நான் இங்கே ஏதாவது ஒன்று வாங்குவேன். ஸோ இந்த இயர் ஆனிவர்சரிக்காக தான் இங்கே வாங்குறதுக்கு ஒரு ஸ்டட் வாங்குறதுக்காக வந்திருக்கேன். வியான் அவனுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி வந்து எனக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டாங்கன்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ தான் ஸ்நாக்ஸ் இங்கே வாங்கிட்டு வந்தாலும் மாலுக்கு வரும்போது மற்றவங்க கையில் ஏதோ கோக்கோ ஏதோ ஒன்று வச்சு குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு போகும்போது குழந்தைங்களுக்கு வந்து அதுதான் பிடிக்குது. அவங்க வச்சுருக்கிற மாதிரி வேணும், இது மாதிரி ஜூஸ் வேணும், இது மாதிரி. ஸோ அவனுக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு அண்ட் ஒரு குக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையிலேருந்து ஒரு சாக்கோ சிப் குக்கீஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். மாலில் வந்து ஃபுட்க்கு வந்து நிறையவே டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நம்ம ட்ரை பண்ணுறதுக்கு. பட் இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி லஞ்ச் முடிச்சுட்டு வந்தனால பெருசாக இன்றைக்கி இங்கே எதுவுமே ஃபுட் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் அவனுக்காக சும்மா ஒரு ட்ரிங்க் மட்டும் அவன் எப்போவுமே கேட்பான், ஜூஸ். ஸோ அது மட்டும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற வர எல்லாரையும் பார்த்துட்டு அண்ட் இந்த மாதிரி மாலில் உட்காந்து நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து போகிற வரவங்கள பார்த்தாலே வந்து நமக்கு ஒரு ஃபேஷன் வந்து எப்படின்னு தெரியும். ஸோ எல்லோரும் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, எப்படி வாங்குறாங்க, இதெல்லாம் இந்த மாதிரி மாலில் நம்ம உட்காந்தே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஷாப்பிங்காக வரும்போது முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்ஃபர்டபுளாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருது. ஏன்னா நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்குறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணுவோம். ஸோ ட்ரெஸ்ஸஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம கம்ஃபர்டபுளாக வியர் பண்ணால் நமக்கு ஷாப்பிங் பண்ணுற அந்த மூடும் நல்லாயிருக்கும் அண்ட் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். அது போக நம்ம ஹைட்ரேட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையவே வாட்டர், நிறைய ஜூஸஸாக வாங்கி கண்டிப்பாக இங்கே நிறைய சுகர்ஸ் எல்லாம் போட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ நிறைய வாட்டர் எடுத்துகிட்டு வருது, இதெல்லாம் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். மால் பெருசாக இருக்கிறனால அங்கங்கே மேப் வச்சுருப்பாங்க. ஸோ என்னென்ன ஷாப்ஸ் இருக்குது, ஃபுட் வேணுமா இல்லை கிளாத்திங் ஸ்டோர்ஸ், இந்த மாதிரி தனித்தனியாக செப்பரேட் பண்ணி. அண்ட் இந்த மாலில் 2 லெவல் இருக்குது, லெவல் 1, லெவல் 2. நம்ம ஆல்ரெடி லெவல் 1 வந்து பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம லெவல் 2ல் இருக்கிற ஷாப்ஸ் பார்க்குறதுக்காக நம்ம லெவல் 2 வந்திருக்கோம். என்னோட ஹஸ்பண்ட் அவங்களுக்கு தேவையான திங்ஸ் பார்க்குறதுக்கு அவங்க தனியாக போயிட்டாங்க. ஸோ நானும் வியானும் நாங்கள் தனியாக ஷாப் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவும் டைம் சேவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த டிப் தான். செகண்ட் லெவல் வந்து ஓல்ட் நேவி ஷாப் போகிறதுக்காக. ஸோ இந்த ஓல்ட் நேவி ஷாப் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஷாப் சொல்லலாம். நம்ம வீட்டில் இருக்கிற கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இந்த கடையில் திங்ஸ் இருக்கும். அண்ட் இது எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து இது வீட்டுக்கு போடுற மாதிரி அண்ட் கொஞ்சம் பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் வாக் போகிறதுக்கு, ஜிம் இது மாதிரி போடுறதுக்கெல்லாம் வந்து கம்மி ப்ரைஸ்லேயே ரொம்பவே நல்லாவே இருக்கும். இங்கே எனக்கும் வியானுக்கும் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ வியானுக்கு வந்து இந்த ஷர்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இது வந்து கிளியரன்ஸில் $13 ட்ரெஸ் வந்து ஜஸ்ட் $5க்கு இந்த ஷர்ட் கிடச்சிது. ஸோ அது வந்து ஒர்த் தான். அவன் இன்னும் கொஞ்ச நாள் தான் போடுவான், அதுக்கப்புறம் க்ரோ ஆயிடுவான். ஸோ அவனுக்கு நம்ம அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. வியான் இந்த ஷாப்பிங் ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். பிகாஸ் அவனுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டான். ஷர்ட்டில் இருந்து டாய்ஸ் அண்ட் அவனுக்கு பிடிச்ச ட்ரிங்க்ஸ், குக்கீஸ் இதெல்லாமே அவனுக்கு வாங்கிட்டனால அவன் ரொம்ப ஹாப்பி, என்னதும் டிஸ்டர்ப் பண்ணல. அண்ட் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இது ட்ரை பண்ணு, அது ட்ரை பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு தென் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். ஓல்ட் நேவியில் நம்ம ஷாப் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இங்கே ஒரு லெகின், அதுக்கப்புறம் வியானுக்கு ஷர்ட், எனக்கு ஒரு ஸ்லிப்பர், இதெல்லாமே. இங்கே வந்து எப்போவுமே கிளியரன்ஸ் செக்ஷன் நான் போய் அதிகமாக பார்ப்பேன். ஏன்னா கிளியரன்ஸில் வந்து ரொம்பவே சம்டைம்ஸ் ரொம்ப நல்ல ஐட்டம்ஸே வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு க்யூட்டாக ஒரு பேபி ஷூ வச்சுருந்தாங்க. இது வந்து $13. ஸோ இங்கே வந்து நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அப்பப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் வந்து கேஷ்பேக் கிடைக்கும் அண்ட் சில ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஒரு சில ஆஃபர்ஸ் எல்லாம் நம்ம என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து பண்ணிக்கிட்டோம்னா நம்ம கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம்.
ஆஃப்டர் 3 இயர்ஸாக ஷாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் என் ஹஸ்பண்ட் கூட மீட் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் வாங்கினதெல்லாம் காமிச்சிட்டு அவங்க என்னெல்லாம் வாங்கினாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வெஸ்ட்ஃபீல்ட் மாலில் இன்னமும் நம்ம பார்க்குறதுக்கு நிறையவே ஷாப்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம என்ன வாங்கணும்னு வந்தோமோ அது எல்லாமே வாங்கியாச்சு. ஃப்யூச்சரில் இன்னமும் இங்கே இருக்கிற நிறைய பிராண்டட் ஷாப்ஸ் நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி ஷாப்ஸ் நீங்கள் சலூன் அண்ட் ஸ்பா ஆல்சோ வச்சுருக்காங்க. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து கிட்ஸ்க்கான டாய்ஸ், ட்ரெஸ்ஸஸ் இது மாதிரியெல்லாம். ஸோ இங்கே வந்து ஒர்க் ஷாப், என்டர்டெயின்மெண்ட் ஏரியா, தென் லெகோ ஷாப், இந்த மாதிரி ஒவ்வொரு டாய்ஸ்க்கு ட்ரெஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்கான ஷாப்ஸ் வச்சுருக்காங்க. அது தவிர இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ், ஸ்டஃப்டு அனிமல்ஸ் டாய்ஸ்னு இந்த மாதிரி சின்ன சின்னதாக சென்டரில் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த செக்ஷன்லாம் வரும்போது வியான் கொஞ்சம் தூங்கிட்டான். அண்ட் லாஸ்ட்டாக வந்து அங்கங்கே ஸ்நாக்ஸ்க்கான ஷாப் வச்சுருக்காங்க. இது தவிர லெவல் 2ல் வந்து நிறையவே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பெரிய க்யூவே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறையவே ஃபேமஸான ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட உள்ளவே வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வெஸ்ட்ஃபீல்ட் மாலில் கிட்டத்தட்ட 4 hours வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் 2 hours வந்து இங்கே பார்க்கிங் ஃப்ரீ தான். ஸோ லாஸ்ட் 2 hoursக்காக நம்ம $2 பே பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் தான். நம்மளோட காரோட நம்பர் பிளேட் வச்சு அது வந்து கேட் ஓப்பன் ஆயிடுது. ஈவன் நம்ம அந்த டிக்கெட்ஸ் கூட வந்து திரும்ப கொடுக்க தேவையில்லை. ஸோ இந்த ஷாப்பிங் எனக்கு சூப்பராகவே போச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணி வந்தோமோ அந்த பிளான் படி கரெக்டாக வாங்கணும். ஸோ எப்போவுமே ஷாப்பிங் வரதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ லிஸ்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு என்ன வாங்கணும் அண்ட் என்ன ஆஃபர்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ், இதெல்லாம் நம்ம ஆன்லைன்லேயே ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு வர்றது ஷாப்பிங்கே இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.